அப்பானி சித்த அருளால் இனி உங்களுக்கு எல்லோருக்குமே குட் டைம் தான். விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம். அதாவது அந்த ஸ்தானம் என்பது என்னன்னா அயன சயன சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல உங்களுக்கு மாந்தி நின்னா என்ன பலனை தருவார். அதாவது இந்த பாப கிரகங்கள் மறைந்தால் நல்ல பலனை தருவார்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் 3, 6, 12 என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய மாந்தி என்ன பண்ணுவாருன்னா, இந்த 12ல கண்டிப்பா மாந்தி இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது அயனம் என்று சொன்னால் உங்களை, அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே அலைச்சல்லையே விட்டுட்டு இருப்பாரு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு புது விஷயங்களை செஞ்சாலும் அது உங்களுக்கு சரியான அலைச்சலா தான் இருக்கும். அது சக்சஸ்லயே கண்டிப்பா முடியாது. அது எது தொட்டாலும் உங்களுக்கு போய் விரயத்திலே நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்தது இந்த சுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த நேரத்திலையும் சதா எதையாச்சும் ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாந்தி ஏற்படுத்துவார். அந்த மாந்தி அந்த மாதிரி ஏற்படுத்தக்குள்ள உங்களுக்கு மனசுல ஏதாச்சும் ஒரு கவலைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த கவலையினால உங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. லைஃப்ல உங்களுக்கு நீங்க சரியா தூங்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாந்தி 12ல இருந்தா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல தடைகளை கொடுப்பார். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த மாந்தி செய்வார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொழில்ல முன்னேற்றமே ஏற்படாது. அல்லது தொழில்ல இருக்கவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புது தொழிலை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த 12ல மாந்தி இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாந்தி இருந்தால் உங்களை கண்டிப்பாக அலைந்து திரிந்து கொண்டே இருக்க வேண்டிய விஷயத்தை செய்வார். அதாவது அயன சயன சுகம், அதாவது இந்த 3யுமே ஒரு கெடுக்கக்கூடிய விஷயத்தாக இந்த மாந்தி பண்ணுவார். ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த 12ல மாந்தி இருக்கவங்க முன்னோர்கள் சொத்து இருந்தா கூட அதை கூட அனுபவிக்க விடாம கண்டிப்பா பண்ணிடுவார். அதனால நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி 12ல மாந்தி இருந்தால் நீங்கள் அதற்குண்டான பரிகாரம் என்னவென்றால், மாந்தி ஸ்தலம் திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காட்டில் உள்ள அந்த வடாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் மாந்தி பரிகார பூஜைக்கு போய் கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க. உங்க லைஃப்ல நல்ல இனிமே குட் டைமா எல்லாமே மாறும்.